ஒரு நாள் ஒரு இளம் யோகவாசி ஜென் குருவிடம் வந்து சொன்னான், குருவே, நான் எந்த பணியிலும் வெற்றியடைவதில்லை. எதை செய்தாலும் தோல்வியோ தோல்வி. என் வாழ்வு பொருத்தமற்றது போல உள்ளது. இதை எப்படி சரி செய்வது? குரு சிரித்தார் மற்றும் பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய பளிங்கு கல்லை காட்டினார். இந்த கல்லை ஆற்றின் கரையில் கொண்டு சென்று அதை சிறு சிறு துகள்களாக உடைக்கிறாயா என்றார். யோகவாசி திகைத்து, அது எளிதான வேலை இல்லை குருவே, ஆனால் நீங்கள் சொன்னபடி செய்வேன் என்றார். அன்று தொடங்கி யோகவாசி கல்லை அங்கே கொண்டு சென்று தினமும் அதன் மீது வேலை செய்தார். பல நாட்கள் கழிந்தும் கல் உடையவில்லை. அவன் களைத்துப் போய் குருவிடம் மறுமுறையாக வந்து, இது எந்த பயனும் இல்லாத வேலை, என்னால் இது முடியாது என்றான். குரு அமைதியாக கேட்டார், சரி, இது முடியாத வேலை என்றால் அதை விட்டுவிடு. ஆனால் நீ அதை செய்யும்போது நீயே யாராக மாறினாயோ அதை நினைத்துப்பாரு. யோகவாசி சிந்தித்தான். கடந்த சில மாதங்களில் அவன் செய்யும் செயல்கள் அவனுக்கு சுபாவமாக மாறியிருந்தன. அவன் ஒவ்வொரு நாளும் அதிக நேரம் கவனத்துடன் உழைப்பதற்கு பழகியிருந்தான். அவன் உடல் பலமும் மன உறுதியும் அதிகரித்திருந்தது. குரு அதை பார்த்து சிரித்தபடி கூறினார், தோல்வி என்பது ஒரு பயணம்தான். உனது பயணத்தில் நீ பலம் பெறுகிறாய், மேலும் வளர்கிறாய். எதையும் சாதிக்க முடியாத ஒரு துளிர்க்கும் வெற்றியை அடையும் போது காலம் சரியாக அமைய வேண்டும். அதற்குள் உன் முயற்சியையும் சிந்தனையையும் உருவாக்கு. அந்த வார்த்தைகள் யோகவாசியின் மனதை மாற்றின. தனது முயற்சியை அடங்காமல் தொடர்ந்தான். சில மாதங்களுக்கு பிறகு கல் உடைந்து துகள்களாகி அங்கே விருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அதே வேளையில் யோகவாசி தனது மனதில் மட்டும் வெற்றியை உணர்ந்தான். பாடம்: வாழ்வின் எந்த தடங்களும் வீண் போகாது. முயற்சி தொடர்ந்தால் வெற்றி தானாகவே உன் பாதையை நாடி வரும்.